வணக்கம். உலகெங்கும் வாழும் அன்பு நேயர்களே, உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்த யோகி பேரம்பலவாணன். வாழ்க்கையில் விருச்சிக ராசி என்பது அது ஒரு விருட்சம். விருட்சம் என்றாலே அது ஒரு எப்படி மகாபாரதத்தில் பீஷ்மர் ஒரு முக்கியமான பொறுப்பெடுத்திருக்காரோ அப்படிப்பட்ட பொறுப்பெடுத்த ராசி அது. பீஷ்மர் உள்ள நட்சத்திரத்துக்குடைய ராசி அது. அதில் தன்னுடைய அந்தரங்க பாசத்தை வெளிப்படையாக சொல்ல முடியாத ராசி அது. உங்களுக்கு பொருளை எடுத்து வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உறவுகள் உங்களை சாபமிடும், பழிகள் போடும், கேவலப்படுத்தும், கோபத்தை உண்டு பண்ணும். இது எல்லாம் இன்றைக்கி தை மாதத்தில் வரக்கூடிய சூரிய பகவானால் உங்களுடைய கருமத்தை தூண்டும். ஆகையினால் தயவு செய்து மூதாதையர்கள் ஒரு பழக்கம் வச்சுருக்காங்க. அதாவது வீட்டில் பிறந்த பொங்கல் பண்டிகையின் போது வீட்டில் பிறந்த பெண்களுக்கு சில கடமைகளை செய்யணும். அந்த கடமைகளை செய்வதற்கு உள்ள உரிமைகளை நீங்கள் எடுத்துங்க. ஆண் மகனாக இருந்தால், பெண் மகளாக இருந்தால், அண்ணன் தம்பிங்க செய்கிறாங்களோ செய்யலையோ அவங்களுக்கு நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள். வாழ்த்தி நீ நல்லா இருக்கணும்னு சொல்லுங்கள். அவன் மனசாட்சி பிரகாரம் அவன் செய்வதை செய்வான். சாபம் விடாதீங்க. இந்த நேரத்தில் விட்டால் சாபம் அப்படியே பழிக்கும். ஏன்னு கேட்டால் அந்த குருவும் சூரியனும் நேர்பார்வையில் இருப்பதனால் ஏகப்பட்ட பிரச்சனை உங்கள் 2 பேருக்குள்ளே வரும். சொத்து தகராறு வரும், உங்களுக்கு பல பிரச்சனைகள் வரும். இருக்கும் இல்லை வந்து கொண்டு இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஆனாலும் இவையெல்லாம் இந்த பண்டிகையின் பேரில் அதெல்லாம் நீங்கள் பொருள்படுத்தாதீங்க. இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா அதை பொருள்படுத்தாதீங்க. பண்டிகையை முன்னாடி வைத்து நீங்கள் செயல்படுங்க. உங்களுக்கு பல பிரச்சனைகள் தீர்ந்து போகும். அப்படிப்பட்ட கதிர் இயக்கங்கள் உங்களோட பயணிக்கும். விருச்சிக ராசி அன்பு நேயர்களை பொறுத்தவரையும் இந்த கடு சொல்லும் அவருடைய இந்த முன்னாடி செஞ்ச பிரச்சனைகள் எல்லாம் அடிக்கடி தன்னோட மனதுக்குள்ளே போட்டு புரட்டுற தன்மையும் ஒரு வேகமும் கோபமும் இருக்கும். சாதாரண சிரித்து பேசுகிற விளையாட்டான பேச்சு கூட கடுமையான பேச்சை மாறிடும். ஏன்னு கேட்டால் சில நேரங்களில் உள்ளே இருக்கிற மனசில் இருக்கிறத வெளிப்படுத்த தெரியாது. முகத்தை சுழிச்சிக்கிட்டு நல்லா தான் இருக்கேன், அந்த நல்லா இருக்கேங்க, நல்லா இருக்கப்பா, ஜாலியாக இருக்கப்பா, அந்த வார்த்தை சொல்ல தெரியாது, நல்லா தான் இருக்கேன் பார், எவ்வளவு பார், அதுலேருந்து ஒரு அர்த்தத்தை எடுத்து உங்களை ஏட்டிக்கு பட்டி பேசி விட்ருவாங்க. ஏட்டிக்கு பட்டி பேசுகிறது இல்லாத ஏட்டிக்கு பட்டி உன்னை பேச வச்சுருவாங்க. அவங்க பேசுகிறது சிறுசு, ஆனால் நீ எடுத்துகிட்டு போகிறது பெருசு. அதனால் விருச்சிக ராசியில் உள்ள ஆணோ பெண்ணோ அவர்களுடைய சூழல் படிப்புக்கு உள்ளதாக இருந்தால் அடம்பிடிப்பாங்க. படிப்பில் ஒரு காலேஜ் லெவலில் படிக்கிறவங்களாக இருந்தால் ரொம்ப வித்தியாசமான சூழ்நிலை இப்போ போயிட்டுருக்கோம். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சிரமம் கொடுக்கும். அதே நேரத்தில் ஒரு 30 வயசுக்கு மேலே இருந்தால் அவங்களுடைய திருமண வாழ்க்கை, அவங்களுடைய ஒவ்வொரு சொல்லும் செயலும் நிறைய இடங்களில் பிரச்சனைகள் கொடுப்பது போல தான் இப்பொழுதுக்கு இருக்குது. ஏன்னு கேட்டால் அந்த ராகு சனி இவையெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா உங்களை நிர்ணயம் பண்ணுறாங்க. 10ஆம் பார்வையாக சனி 2ஆம் இடத்தை பார்ப்பதாலும் 4லிருந்து ராகுடைய சூழல் முன்னோக்கி வருவதாலும் பின்னோக்கி போவதாலும் உங்களுடைய அந்த கிராஸ் ஆகிறது உங்களுக்கு சிரமத்தை கொடுக்கும். ஆகையினால் இந்த சூரியன் உள்ளே போகும்பொழுது உங்களுக்கு இந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு வரும். அந்த சந்தர்ப்பத்தை கவனமாக சில பேர் ஆஸ்பத்திரி போவீங்க, சில பேர் மருத்துவ செலவு பண்ணுவீங்க, சில பேர் கோவில் குளங்களுக்குன்னே கெதின்னு சுற்றிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் உங்களை நீங்கள் எப்படி காண வேண்டும் என்ற ஒரு முறை இருக்குது. நீங்கள் அதை விட்டுட்டு வயசு அதிகம் கூட இருக்கலாம், உட்காந்துட்டு அழுதுகிட்டு இருப்பீங்க. வயசு சின்னவங்களாக இருப்பாங்க, துணிச்சல் எங்கேருந்து வந்ததுன்னு தெரியாது, அது மாதிரி வந்துடும், இழுத்தல் வம்பில் விட்டுரும், வண்டி வாகனத்தில் விபத்துகள் வரும். அதனால் விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையும் கவனமாக இருங்க. உங்களுக்கு வண்டி வாகனத்தில் இருக்கும், ஒருத்தவங்கள்ட்ட பேசும்போது வாய் தவறி பேசி பிரச்சனை ஆகிடுவீங்க. நீங்கள் ஒரு பொருளை கொண்டு போய் கொடுக்க போகிறீங்கன்னா கொடுக்க வேண்டிய இடத்த விட்டு வேறு இடத்துல கொடுப்பீங்க, இல்லை யாரையாவது நம்பி அந்த பொருளை கொடுப்பீங்க, அது சரியான இடத்துக்கு போகாது. அதனால் நீங்கள் பழியும் பாவத்திற்கும் ஆளாகுவீங்க. ஆகையினால் இந்த நேரம் மிகவும் கண்காணிப்பாகவும் கவனமாகவும் விருச்சிக நேயர்கள் தை மாதத்தில் இருக்க வேண்டும். 2026 இந்த பொழுது உங்களுக்கு அப்படித்தான் செல்கிறது.
ஆகையினால் உடலில் உள்ள பழைய நோய்கள் புதுப்பிக்கப்படும். விட்டுட்டு போயிடுன்னு சொல்ல முடியாது. பழைய நோய்கள் இப்போ தான் தென்படும். அதுலேருந்து நீங்கள் எப்படி தப்பிக்கணும்னா வரும். நிறைய பேருக்கு ஹார்ட்டில் பிரச்சனைகள் வரும். ஏன்னு கேட்டால் இன்றைக்கி இருக்கிற செவ்வாவுடைய நிலைமை அது, இந்த ராசி அதிபதியோட நிலைமை அது. ஆகையினால் அவனே 6க்கு உடையவனாகவும் மாறுறான். அது குருவோட பார்வையாக இருந்தால் நீச்ச பார்வையாக இருக்கிறதுனால அந்த செவ்வாவோட பயண பாதையில் ராகுவோடைய சனியோடைய பார்வையிலையும் நடுவில் சிக்கி தவிக்கிறான். 2 கிரகங்களுக்கு இடையில ஒரு கிரகம் மாட்டிக்கிட்டா அது பயணம் இப்படி சொல்ல முடியாது, அப்படி சொல்ல முடியாது. ஆகையினால் அப்படி ஸ்தம்பித்து போகிற நிலையில் இருக்கிற விருச்சிக ராசி நேயர்கள் இந்த 2026 தை மாத பலனை பொறுத்தவரையும் மிக கவனமாக இருங்கள். உங்களுக்கு ஏன் இந்த இடத்துல நான் பல இடங்களில் சுட்டி காட்ட வேண்டியதாக இருக்குன்னா, நீங்கள் அனுபவத்தில் பார்ப்பீங்க. உங்கள் அனுபவம்தான் உங்களுடைய வாழ்க்கை, வாழ்க்கை தான் உங்களுடைய ஜாதகத்தின் பயண பாதை. ஆகையினால் இயற்கையோடு ஒன்றி போகக்கூடிய நீங்கள் இயற்கையை விட்டு விலகி விடாதீர்கள். அன்னதானம் பண்ணுங்க. நீங்கள் கண்டிப்பாக ஒரு தர்ம காரியங்கள் செய்யுங்க. உங்கள் ஜாதகத்தை கண்டிப்பாக கொடுத்து கேளுங்க. எங்கெங்கே எப்படி நேக்காக தப்பிச்சு போகலான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் செயல்பட வேண்டும். இந்த பொங்கல் பண்டிகையை மிக சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தை மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம். நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் தை மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலையில், அதாவது ஜனவரி மாதம் 15ஆம் தேதி அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க. கேட்டை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில், விருச்சிக ராசியில், மகர லக்னத்தில், புதன் பகவானுடைய திசையில் 229 டிகிரியில தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க. இப்படி பிறக்கும்போது இந்த மாதத்தில் பார்த்தா முக்கியமான ஒரு 4 நிகழ்வுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தை மாதம் 1ஆம் தேதி, அதாவது தை பொங்கல் அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுது. 2வது பார்த்தீங்கன்னா தை மாதம் 4ஆம் தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை அமாவாசை. அதாவதுன்றது இறந்தவங்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு அற்புதமான ஒரு அமாவாசை. பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருடத்துல முக்கியமான 3 அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை, புரட்டாசி மாகாளி அமாவாசை, இது தை அமாவாசை. இந்த 3 அமாவாசையுமே இறந்தவங்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கும்போது, அதாவது இறந்தவங்களுக்கு நம்ம படையல் போட்டு சாமி கும்பிடும் பொழுது இறந்தவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம். அதே மாதிரி அந்த இறந்தவங்களோட ஆத்மா சாந்தி அடையும் போது நம்ம அவங்களே நம்ம வீட்டில் பிள்ளைகளா வந்து பிறப்பாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம் உண்டு. அதனால இந்த தை அமாவாசை, அதாவது பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி அன்னைக்கு வர்றதுனால நீங்க இறந்தவங்களுக்கு சாமி கும்பிட்றதுக்கு உண்டான நாள் தை மாசம் 4ஆம் தேதி தை அமாவாசை. இறந்தவங்களுக்கு வழிபாடு செய்யுங்க. அதாவது உங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கும். நம்ம பிள்ளைகளுக்கு புண்ணியத்தை சேர்த்து வச்சுட்டு போகணும், பாவத்தை எப்பயுமே சேர்த்து வச்சுட்டு போகக்கூடாது. அதனாலதான் இந்த இறந்தவங்களுக்கு நம்ம கொடுக்குற இந்த தர்ப்பணம். சரிங்களா? விருச்சக ராசி நேயர்களே, விருச்சக ராசியில பிறந்த உங்களுக்கு இந்த தை மாதம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாரையும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கதான் செய்யுது இல்லைங்களா? எதிர்பார்ப்பு இல்லாதவங்க மனுஷனே கிடையாது. எதிர்பார்ப்போட இருக்கிறவங்க மட்டும்தான் ஒரு காரியத்தை சாதிக்க முடியும். எதிர்பார்ப்பே இல்லை, வேலைக்கு போறோம், சம்பாதிக்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், மீண்டும் எந்திரிக்கிறோம், வேலைக்கு போறோம், சம்பாதிக்கிறோம், தூங்குறோம், எந்திரிக்கிறோம். இது வாழ்க்கை இல்லை. மனசுக்குள்ளார, அதாவதுன்றது நமக்குள்ளார முதல்ல ஒரு ஐடியா இருக்கணும், ஒரு கட்ட சாதிக்கின்ற எண்ணம் இருக்கணும். இந்த காரியம் இந்த டைம்ல செஞ்சாதான் நம்மளால முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கை இருக்கணும். தன்னம்பிக்கையோட ஓடுறவங்க மட்டும்தான் நீங்க நினைச்ச இலக்கு அடைய முடியும். அப்ப இந்த விருச்சக ராசியில பிறந்த உங்களுக்கு அந்த பிராப்தம் இந்த மாதத்துல இருக்கா
அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் 8வது ராசி தான் விருச்சக ராசி. விருச்சக ராசியில பிறந்த உங்களுக்கு அதிபதி மங்களக்காரகன் செவ்வாய் தான் அதிபதி. அப்ப செவ்வாய் எங்க இருக்கிறாரு? சூரியனுடைய சாரம் வாங்கி உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல, அதாவதுன்றது 270 டிகிரியில தனுசு ராசியில உட்கார்ந்துருக்கிறாரு உங்க ராசியாதிபதி செவ்வாய். குரு வீட்டுல போய் செவ்வாய் உட்கார்ந்தாலோ, செவ்வாய் வீட்டுல போய் குரு உட்கார்ந்தாலோ, இவங்களுக்குள்ளார தொடர்பு கொண்டாலும் நம்ம என்ன சொல்றோம்? குரு மங்கள் யோகம். குருவும் செவ்வாய் சேர்ந்தா குருமங்கள் யோகம். அப்படி பார்த்தா குரு வீட்டுல போய் செவ்வாய் உட்கார்ந்த காலம் அற்புதமான காலம். ஆனா 2 நாள் தான். ஏன்னா 2ஆம் தேதி அன்னைக்கே பார்த்துட்டீங்கன்னா தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு போறாரு உங்க ராசியாதிபதி. அங்கேயும் போய் சாதாரணமெல்லாம் உட்காரலைங்க, நீங்க பயப்படவே வேண்டாம். இந்த மாதத்துல பார்த்தா 3 யோகத்தோட தான் ஆரம்பிக்கிறாரு உங்க ராசிநாதன். என்னென்ன யோகம்னு பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். மாத கிரகம் சொல்லக்கூடிய சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அப்ப அதாவது சனி வீட்டுல போய் சூரியன் போய் உட்கார்ந்து தைரியஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கிறார். அப்ப இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஏதோ ஒரு எண்ணத்துல, ஏதோ ஒரு எதிர்பார்ப்புல, ஏதோ ஒரு குழப்பத்துலதான் இருக்கிறீங்க. நாம மட்டும் ஏன் இப்படி இருக்கிறோம்? நமக்கு மட்டும் ஏன் நல்லது நடக்கல? நாம ஒரு கிணத்துல போட்ட கல்லு மாதிரி கிடைக்கிறோமே, சம்பாதிக்கிறோம், மிச்சம் பண்ண முடியல, சாதிக்க முடியல, வாழ முடியல, வளர முடியல. திருமண வாழ்க்கை பார்த்தா இப்படி இருக்குது, புத்திர பாக்கியம் பார்த்தா இந்த மாதிரி தடையா இருக்குது, வளர்ச்சி பார்த்தா ஒண்ணும் இல்லை, முன்னேற முடியல, வாழ்க்கையில சாதிக்க முடியல. குழப்பத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தைரியஸ்தானத்துல சூரியன் உட்கார்ந்து இருக்கிறாருங்களா? சூரியனோட சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த இடத்துல பார்த்தா அதாவது சுக்கிர ஆதித்ய யோகத்தை பெற்று உட்கார்ந்துருக்கிறார். சுக்கிர ஆதித்ய யோகம் ஒரு யோகம் ஆச்சுங்களா? 2வது பார்த்துட்டீங்கன்னா 2ஆம் தேதி அன்னைக்கு உங்க ராசியாதிபதி செவ்வாய் உட்கார்றாரு. அப்படி பார்த்தீங்கன்னா அதாவது சுக்கிர மங்கள யோகம் அந்த இடத்துல ஏற்படுது. 2 யோகங்கள் ஆச்சுங்களா? 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா புதன் போறாரு, தனுசு ராசியில இருந்து மகரத்துக்கு போறாரு. அப்ப இந்த 4 கிரகம் பார்த்துட்டீங்கன்னா தைரியஸ்தானத்துல உட்கார்றாரு. பொதுவாகவே ஒரு ஜாதகத்திலையும் சரி, ஒரு மனிதனுக்குள்ளார முதல்ல தன்னம்பிக்கை வளர்த்துக்கணும், தைரியத்தை வர வச்சுக்கணும். தைரியத்தை வர வச்சுக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவாகவே நம்மளை கூட்டிட்டு போயிடும். ஒன்னாச்சுங்களா? அப்ப உங்களுக்கு தைரியஸ்தானத்துல எத்தனை கிரகம் இருக்குது? சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன், 4 கிரகங்கள் உட்கார்ந்து இருக்குதுங்களா? அப்ப சுக்கிரனும் செவ்வாய் சேர்ந்ததுன்னா சுக்கிர மங்கள யோகம், சூரியனும் புதனும் சேர்ந்தா புதன் ஆதித்ய யோகம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் சூரியன் சேர்ந்தா சுக்கிர ஆதித்ய யோகம். இந்த 3 யோகத்தையோட தைரியஸ்தானத்தை ஏற்படுறதுனால விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லுவாங்க. விடாமுயற்சியா நீங்க முயற்சி பண்ணுங்க, நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு வெற்றியா இருக்கும். தை பிறந்தா வழி பிறக்குன்னு சொல்லுவாங்க. தை பிறக்குது, நிச்சயமா ஜெயிக்க போறீங்க. இது வரைக்கும் காம்பவுண்ட் வரைக்கும் வந்துட்டீங்க, அதாவது சாதிக்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க. சாதிக்கல, கிணத்துல போட்ட கல்லு மாதிரி கிடந்தீங்க, சாதிக்க போறீங்க. இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போறார். ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் அஷ்டமத்து குருவா இருக்கிறாரு. அப்ப குரு கெட்டு போயிட்டாரு. ஏன்னா குரு அஷ்டமத்து குருவா இருந்தா கெட்டு போயிட்டாரு, உண்மைதான். ஆனா இயல்பு நிலையில இருந்தா வேலை செய்யாது, இது எல்லாருக்கும் தெரியும். ஆனா குரு 8ஆம் இடத்துல உட்காந்து கெட்டு போயிருந்தாலும் அந்த குரு வக்ரத்தில் இருக்கிறார், இயல்புக்கு மாறாக வேலை செய்வார். அதனால இந்த மாதம் உங்களுக்கு குரு பகவான் ரொம்ப ஃபேவரா இருக்கிறார், உங்களுக்கு நல்லதே கொடுப்பாரு, நீங்க பயப்பட வேண்டாம். அப்ப 8ஆம் இடத்துல குரு உட்காந்து வக்ரம் அடைஞ்சு இயல்புக்கு மாறாக வேலை செய்யும் போது 8ஆம் இடம்னா ஆயுள் ஸ்தானம். அப்ப உங்களுக்கு ஆயுள், நோய் நொடிகள், பிணிப்பிட, ஹெல்த் பிரச்சனை இருந்தாலும் சரியாகும், பயப்படவே வேண்டாம். ஏன்னா குரு வக்ரத்தில் இருக்கிறார், இயல்புக்கு மாறாக வேலை செய்வாரு. அதனால நீங்க தன்னம்பிக்கையோட போராடுங்க. அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா பஞ்சம சனி, 5ல சனி இருக்கிறாரு, பஞ்சம சனி. அதனால பார்த்துட்டீங்கன்னா பஞ்சம சனி இருந்துட்டாவே ஏதோ ஒரு வடிவத்துல சனி பகவான், அதாவது நீதிமான் சொல்லுவாங்க. லஞ்சம் வாங்காத ஒரு கிரகம் யாருன்னா சனி மட்டும்தான், அதுக்குதான் நீதிமான் அப்படின்ற பேரு. அப்ப அந்த அவருடைய சனி பகவான் பஞ்சம சனி இருக்கிறதுனால 3 விஷயத்தை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான மாதம்.
தொழில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான மாதம். தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான மாற்றம், இந்த மூணுமே உங்களுக்கு நடக்கும். முயற்சி எடுங்க, தொழில் மாற்றம் ஏற்படும். அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா சுகஸ்தான ராகு, ராகு பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறார். ஆரோக்கியமா உட்காரக்கூடிய இடத்துல ராகு உட்கார்ந்து இருக்கிறார். ராக போல கொடுப்பார் இல்லை, கேதி போல கெடுப்பார் இல்லை. சுகஸ்தான ராகு என்ன பண்ணுவாரு, ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு தொழில் மாற்றம், ஹெல்த் நல்லது நடக்கிறது. அதாவது என்ன பிரச்சனைன்னு தெரியாம நம்ம லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டு இருந்திருப்போம். அதெல்லாம் இந்த மாசம் உங்களுக்கு சரியாகும். மற்றவங்க வீட்டுல எல்லாம் நல்லது நடக்குது, ஏதோ ஒன்று செய்யறாங்க, அப்பப்போ ஏதோ ஒன்று சாதிக்கிறாங்க, ஏதோ ஒன்று வாங்குறாங்க, ஏதோ ஒரு வகை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. நம்மளால மட்டும் எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு நினைக்கிற விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாசம் உங்க வீட்லயும் நல்லது நடக்கும். அதுக்கு கார் வண்டி வாங்குறதா இருக்கலாம், இடம் வாங்குறதா இருக்கலாம், வீடு கட்டுறதா இருக்கலாம், வீடு ஆல்ட்ரேஷன் பண்றதா இருக்கலாம், பெயிண்டிங் வேலை, கபோர்டு ஒர்க்கு, நம்ம வீட்டுக்கு இந்த ஆடம்பர அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறது, இதெல்லாமே கண்டிப்பா நடக்கும் இந்த மாசம். சரிங்களா? இந்த மாசம் உங்களுக்கும் நல்லது நடந்தே தீரும், மாற்றங்கள் கிடையாது. அதே மாதிரி பார்த்தா தொழில் கேது, தொழில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. 10 ரூபா வாங்கி கொடுக்கறதோ, உதவி செய்யறதோ, 10 ரூபா வாங்கி கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க கொடுக்க மாட்டாங்க, நீங்க தான் கட்டி ஆகணும். அப்படிதான் கட்டிட்டு இருப்பீங்க. தொழில்ல கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும், டென்ஷன் இருக்கும். இதெல்லாம் நீங்க பயப்படவே வேண்டாம். தன்னம்பிக்கையை போராடுங்க, முடியுன்ற நம்பிக்கையை போராடுங்க. இந்த மாசம் உங்களுக்கு நிச்சயம் நல்லது நடக்கும். இதையெல்லாம் தாண்டி பார்த்தா உங்களுக்கு நான் முன்னே சொன்ன மாதிரி செவ்வாய் அடுத்தது 3ஆம் இடத்துக்கு போறாரு, அடுத்தது புதன் 3ஆம் இடத்துக்கு போறாரு. ஆல்ரெடி சூரியன் சுக்கிரன் இருக்கக்கூடிய காலம். தைரியஸ்தானத்தில் இந்த 4 கிரகம் இருக்கிறதுனால கண்டிப்பா நீங்க எடுத்த முயற்சி உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஆனா உங்க ஜாதகம் நல்லா இருக்கணும். ஒருத்தருடைய விதி ஜாதகம் தான். அதாவது விதி மதியால வெல்லலாமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. விதி சதி மதி, விதின்றது கடவுள் கொடுத்தது, மாற்ற முடியாது. சதினா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க யாராவது ஒரு கெடுதல் நினைக்கிறது, மதின்றது நாமளாவே கெட்டு போறது. அப்ப நமக்கு விதி நல்லா இருக்கணும், அது மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. நிச்சயமா உங்களுக்கு விதி மட்டும் நல்லா இருந்து உங்க ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா நான் சொல்ற மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சாதிக்க போறீங்க. நீங்க வாழ்ற இடத்துக்கு வந்துட்டீங்க, வாழ போறீங்க. அதாவது எப்பயுமே ஒரு லொக்கேஷன் போட்டு ஒரு இடத்துக்கு போறோம்னா நம்ம ஒரு பாதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்க போற பாதை தப்புன்னு காட்டாது, அடுத்து உங்களுக்கு ஒரு வழி காட்டும். அதுவும் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு வழி காட்டும். அந்த மாதிரி நீங்க போய் சேரக்கூடிய இலக்கு நீங்க கண்டிப்பா அடைய போறீங்க. அதுக்கு உதாரணம் இந்த மாசம் உங்களுக்கு ஒரு அடித்தளமா இருக்க போகுது. 25ல பட்ட கஷ்டங்கள் எல்லாம் 26ல நீங்க பட மாட்டீங்க. அந்த 26ல நீங்க வாழ்றதுக்கு அடித்தளமே இந்த தை மாசம் தான். இந்த தை மாசத்துக்கு மேல நீங்க நல்லா இருக்க போறீங்க, பயப்படவே வேண்டாம். எண்ணிய காரியம் மட்டும் உங்க ஜாதகத்துல நடக்குமா நடக்காதா, அது எப்ப நடக்கும், அந்த பிராப்தம் நமக்கு இருக்கா இல்லையா, அது மட்டும் நீங்க ஒரு தடவை பார்த்துக்கோங்க. கண்டிப்பா சொல்றேன், நல்லதே நடக்கும். சரி நேயர்களே, உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேங்க. நன்றி. நாம் காண இருப்பது விருச்சக ராசி. விருச்சகம் அதனுடைய எம்பலம் மிக முக்கியம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லா செல்வமும் பெறுவது, எல்லாத்தையும் இழப்பது, எல்லா கெட்ட பேரும் வாங்குவது. கெட்ட பேர் வாங்கினா தான் நல்ல பேர் வாங்க முடியும். ஒரு நிர்வாகத்திறனுக்குரியது, ஒரு பிரம்மாண்டத்துக்குரியது, ஒரு ரகசியத்துக்கு உரியது, ஒரு ஆழக்குரியது, ஒரு ஆழ பிறப்பது, அறிவாளியாக இருப்பது, ஆற்றலை கொடுப்பது, ஆராய்ச்சியை கொடுப்பது, இதை விட என்ன வேணும்? எல்லாம் நல்லா தாங்க இருக்குது, ஆனால் வாழ்க்கையில் ஒன்றுமே வெற்றி ஆகலை. உங்கள் பூர்வ புண்ணியம், நீங்கள் முன்னோர்கள் செய்த கர்ம பலன். பாவம் 21 மணிக்கு விடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு பாவத்தை செய்வது 21 தலைமுறைக்கு விடாது நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க. அது பயத்துக்காக சொல்லலை. நீ எத்தனை நன்மை, எத்தனை கோயில், எத்தனை அறக்கட்டளை, எத்தனை தான தர்மங்கள் எவ்வளவு செஞ்சாலும் சரி அந்த பாவங்கள் குறையும், விடாது. அதனால தான் தவறு செய்யாதே, தப்பு பண்ணாதே, எந்த கலிகாமல் இருந்தாலும் உள்ளது உள்ளபடி சொல்லு. அதனால தாங்க ஜாதகத்தில் பொய் சொல்லக்கூடாது.
உள்ளது உள்ளபடி சொல்லிட்டு போகிறதுல என்ன? இன்னைக்கு விருச்சகத்துக்கு 7 நடக்கணும் எதாவது சொல்லலாமா? எதையும் சொல்லக்கூடிய உங்கள் தசா புத்திக்கு இது ஜென்ரல். நாங்கள் எப்போதும் சொல்கிறது ஜென்ரல் தான். பொதுவான பலன் 12 ராசிக்கு தான் நம்ம சொல்லிட்டு வரோம். அப்போ அந்த வகையில் கண்டிப்பாக விருச்சகத்துக்கு இந்த மாதம் ஒரு மங்களகரமான மாதம். ஏன்னா விருச்சகத்தில் கார்த்திகை சூரியன் ஆட்சி. அதே மாதிரி விருச்சகத்திலேருந்து உங்கள் ராசிக்கு 3ல் சூரியன் செவ்வாய் புதன் எல்லாம் இருக்காங்க. அப்போ அப்படி இருக்கும்போது ராசிநாதன் உங்களுக்கு செவ்வாயும் உச்சம் பெற்றிருக்கிறார். அப்போ ராசிநாதன் செவ்வாயும் உச்சம் பெற்றிருக்கும்போது உங்கள் ராசி கேட்டை நட்சத்திரத்தில் தான் தை மாதம் பிறக்கணும். இப்படியெல்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக வியாழக்கிழமை 15ஆம் தேதி பிறக்கும் பொழுது நிச்சயமாக அந்த விருச்சக ராசி நேயர்களுக்கு நீர் சம்பந்தப்பட்டது, ஜலம் சம்பந்தப்பட்டது, முழுக்க முழுக்க வெளிநாடு சம்மந்தப்பட்டது, நிர்வாகம் சம்பந்தப்பட்டது, 100% இல்லைங்க, 1000% அரசியல், ஆக்கல், அழித்தல், காத்தல், அழித்தல், அருளல் என்று செய்யக்கூடிய 5 தொழிலுக்கு உரிய அதிகாரி இருக்கக்கூடிய இடம். மிக பிரம்மாண்டமான இடம் விருச்சகம். ஜெயிக்க முடியாத இடம் விருச்சகம். தோல்வியே சந்திக்காத இடம் விருச்சகம். ஒன்றும் பண்ண முடியாது விருச்சகத்திட்ட. ஏற்கனவே அதில் இருக்கக்கூடிய நட்சத்திராதிபதி அப்படி, அந்த இருக்கக்கூடிய பாவங்கள் அப்படி, அதில் இருக்கக்கூடிய அந்த பாவகத்தன்மை காலபுருஷனுக்கு 8 பாவகத்தன்மை. 8 ஒன்றும் பண்ண முடியாது. 8ஆம் இடம் எப்படி இருக்கும்? 8நாலே நமக்கு தெரியும் எப்படிலாம் வாழ்க்கை இருக்கும்னு சொல்லி. அந்த வகையில் சிறப்பான இடம்தான் விருச்சகம். நல்ல அரசியல், முழுக்க முழுக்க அரசியல், விவசாயம், நீர்நிலை, வெளிநாடு, கற்பனை, ஆராய்ச்சி, இது முக்கியம். இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பாக கடந்த கால கஷ்டமெல்லாம் நீங்கி இப்போது உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியும் வரக்கூடிய மாதம் இந்த திங்களை போற்றுதும் என்ற தை மாதம். திங்களை போற்றுதும் என்ற தை மாதம் மறந்துடாதீங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஒரு இந்த மாதத்துலேருந்து இன்னொரு 4 மாதம் அப்படியே மூவ் பண்ணுங்க. கொஞ்சம் அகலக்கால் வைக்காதீங்க நேயர்கள், அகலக்கால் வைக்காதீங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு 8ல் குரு இருக்கார். அடுத்து ஒரு 5 மாதம்தான், மே ஜூனில் உங்கள் வீட்டை பார்க்க போகிறார். வருஷம் பூரா உங்கள் வீட்டை பார்க்க போகிறார். 5ஆம் இடமா பார்க்குறாரு, அடுத்து 4ஆம் இடமா பார்க்குறாரு, மறுபடியும் 5ஆம் இடமா பார்க்குறாரு. அப்போ வெற்றி மேல் வெற்றி உண்டாக்கக்கூடிய எதிர்காலம் விருச்சகத்திற்கு உண்டு. வெற்றி மேல் வெற்றியை கொடுக்கக்கூடிய எதிர்காலம் விருச்சகத்திற்கு உண்டு. எந்த சப்போர்ட்டு? தயவு செய்து உங்களுடைய சப்போர்ட், உங்கள் தசாபுத்தி சப்போர்ட், இதை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் செய்யணும். அதில் மாற்று கருத்து அல்ல. எனவே தயவுசெய்து விருச்சகத்துக்கு போல்ட்டை எல்லாத்திலும் இறங்குங்க, கவலை வேண்டாம். குறிப்பாக வடக்கு முகமுள்ள அம்மன் வழிபாடு, வடக்கு முகமுள்ள உள்ள விநாயகர் வழிபாடு. வடக்கு முகம் உள்ள விநாயகர் இருக்கார் தெரியுங்களா? உங்களுக்கு எல்லாமே கிழக்குன்னு தான் தெரியுது. மேற்கும் சில கோயிலில் வச்சுருக்காங்க, வடக்கும் வச்சுருக்காங்க. வடக்கில் உள்ளது ரொம்ப, மேற்கும் உள்ளது. மேற்கு ரொம்ப சிறப்பு. சென்னை பக்கத்தில் அச்சிறுபாக்கம், அச்சு முறி விநாயகர். அச்சு முறிச்சு கொடுத்தாரு. அப்பா சொல்லாமல், அப்பன் மகன் இல்லையா, நீ என்னை சொல்லாமல் போயிட்டு இல்லை, சிவபெருமானே சொல்லாமல் போயிட்டார், விநாயகரை வணங்காமல் போயிட்டார், அச்சை முறிச்சு கொடுத்துட்டாரு. அப்போ நம்ம ஒரு நல்ல காரியத்தை நடக்கும் பொழுது என்ன செய்யணும்? ஒரு நல்ல வாக்கு, ஒரு நல்ல செயல், ஒரு நல்ல பிரார்த்தனை, நல்ல ஒரு வேண்டுதல் அப்போ பண்ணிட்டு போகும்போது விநாயகர் என்ன கண்டிப்பாக நல்லதை கொடுப்பார். அப்படிப்பட்ட அச்சுமுறி விநாயகர் மேற்கு பக்கம் இருக்கார். இப்போ உலகத்துக்கெல்லாம் தெரியுமே அருள்மிகு சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள கற்பக பிள்ளையார். யார் அவர்? கற்பக பிள்ளையார். அந்த கற்பக பிள்ளையார் கண்டிப்பாக பிள்ளையார் பெற்ற பிள்ளையார். அந்த பிள்ளையார் வடக்கு முகமாக இருக்கார். அப்படிப்பட்ட விநாயகப் பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம், உறுதி, எந்த மாற்றமும் இல்லை. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை ஜெயிக்கக்கூடிய நேரம் விருச்சிக ராசிக்கு இந்த நேரம். வாழ்த்துக்கள்.